ஹாய் ஹலோ அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் GoldBell. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜிபி கிரியேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா, ஒரு பேசிக் அனிமேஷன் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ ஆஃப் பேசிக் டு எக்ஸ்பர்ட் லெவல் பிளேலிஸ்ட்டில் நான் வந்து இனி அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக பண்ண போகிறேன். எப்படின்னா நீங்கள் வந்து பேசிக் பர்சனாக இருக்கலாம். அதை வந்து நீங்கள் இந்த நம்மளோட வீடியோ ஃபுல்லாக முடியும் போது நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடியும் போது நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில். அதுக்கு நான் கேரண்டி. அது மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்டே தெரியாதுன்னா கூட பரவாயில்ல. நான் வந்து ரொம்ப ரொம்ப லோ லெவலில் இருந்து ஹை லெவல் வர சொல்லி கொடுக்க போகிறேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதேமாதிரி இந்த ரெகுலர் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் இது பண்ணி வச்சிங்கன்னா டெய்லி உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் அதனால் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்கலாம். நீங்கள் வந்து டெய்லியும் இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் என்ன இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஆஃப்டர் எஃபெக்ட்காக நீங்கள் கிளியராக இதை வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் எஃபெக்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்னா நீங்கள் வந்து இதில் தான் ஃபுல்லாக எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்குன்னே நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து நிறைய லெவல் இருக்கும். டிஃபால்ட், லேண்ட், ஸ்டாண்டர்ட், ஸ்மால் ஸ்கேல், லைப்ரரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்குன்னே உங்களோட நேமில் நீங்கள் வேணால் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேனல்ஸை டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பேனல் டிசைன் பண்ணுறேன். எனக்கு வந்து எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸ் வந்து வெப்சைட்டில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து எந்த எஃபெக்ட்ஸ்னாலும் தூக்கி அப்படி போட்டுக்கலாம். ரைட் சைடில் தான் இங்கேருந்து அப்படி போடுற மாதிரி இருக்கும். லெஃப்ட்னா மோஸ்ட்லி நான் வந்து மீடியா சைடில் தான் ஏதாவது இம்போர்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ டப்புன்னு நம்ம வந்து எடுத்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எஃபெக்ட்ஸை. ஸோ எனக்கு வந்து விகில்ஸ்லாம் கண்டிப்பாக தேவைப்படும் நிறைய இது யூஸிங். ஸோ அதனால் நான் விகில்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எது வேணாலும் நீங்கள் வந்து விண்டோஸில் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் டிஃபால்ட்னா கூட டிஃபால்ட்டை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். க்ரியேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. அதை நான் வந்து GoldBellனு சொல்லி நேம் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அதே மாதிரி இருக்கும். எப்படி பண்ணி வச்சுருக்கணும் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் இதை டெலிட் பண்ணிவிட்டு வேறு நீங்கள் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெலிட் பண்ணால் கூட அது போய் நாலு போய் டெலிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எது வேணுமோ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட் நான் இப்போ நியூ காம்போசிஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து காம்போசிஷன் அங்கேருந்து கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நியூ காம்போசிஷன் இந்த ஆப்ஷன்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, மேலே டாப்பில் போய் ஃபைல்ஸில் போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நியூ காம்போசிஷன் க்ரியேட் பண்ணி இந்த காம்போசிஷன் நான் வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி டிவி ரெசல்யூஷனில் கொடுக்க போகிறேன். 1000x2. ஓகே, ஃப்ரேம்ஸ் வந்து 30 ஃப்ரேம்ஸ். செகண்ட்ஸ் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இது நீங்கள் வந்து எப்போ வேணாலும் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 30 ஃப்ரேம்ஸ் கொடுத்தனால இன்னும் ஒவ்வொரு செகண்ட்ஸுக்குள்ளேயும் 30 ஃப்ரேம்ஸ் இருக்கும். இங்கே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 30 ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் 10 செகண்ட்ஸ் கொடுத்தோம். 10 செகண்ட்ஸில் அது வந்து அந்த ஃப்ரேம் ரேட் எண்ட் ஆயிடுச்சு. ஜூம் இன் பண்ணி பாருங்கள் 30 ஃப்ரேம்ஸ் இருக்குது. இதே நான் 60 ஃப்ரேம்ஸ் கொடுத்தேன்னா ஒரு செகண்ட்ஸ்க்குள்ளே 60 ஃப்ரேம்ஸ் இருக்கும். நீங்கள் எப்போ வேணுமோ இந்த காம்போசிஷன் ஷெட்டிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேயா? இல்லை இதில் சேஞ்ச் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா கூட நீங்கள் மேலே ஃபைல்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் 60 ஃப்ரேம்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி 60 ஃப்ரேம்ஸ் எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா கேமர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கேமிங் இந்த மாதிரி நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட் ரெக்கார்டிங் கூட நான் வந்து 60 ஃப்ரேம்ஸ் தான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும்போது இந்த பிக்சல் ட்ராப்ஸ் இருக்காது. அந்த மாதிரி கிளியராக இருக்கும். ஸோ அதனால் நான் அதில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் ஒரு நல்ல குவாலிட்டியில் நீங்கள் வந்து இந்த யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோ லேண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எல்லாமே சின்ன சின்ன கீஸாக இருக்கும். ஸோ நான் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி தான் எடிட் பண்ணுவேன். அது போக உங்களுக்கு கிளியராக தெரியும்னா நீங்கள் வந்து ஒரு 720pயில் இல்லை 1080pயில் கூட வச்சு பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ நான் என்னோடய பேக்ரவுண்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் ஸ்கேல் டு ஃபிட் கொடுத்தோன்னா நம்மளோட அவுட்டர் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ஃபிட் ஆயிரும். இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஃப்ரீ தான். லிங்க் இருக்கும். 2 ஃபைல்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ராக்கெட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் சைஸில் நான் ஒரு 60 இல்லை 70 போல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். நான் ஒரு 60 சைஸ் வச்சுக்கிறேன் ஸ்கேல் சைஸை வச்சுட்டேன். பட் எனக்கு அந்த பொசிஷனில் பார்க்கும்போது இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சரியில்லை. எனக்கு வந்து ராக்கெட் வந்து ஆங்கரிங் பாயிண்ட் வர மாதிரி தப்பாக இருந்த மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி க்ராஸாக இருக்குது. நான் ரொட்டேட் பண்ணாலும் தப்பாக ரொட்டேட் ஆகுது. இதை நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இல்லை. ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் ராக்கெட்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டு மேலே போனீங்கன்னா அந்த ஆங்கரிங் பாயிண்ட் பெண்ட் ஆங்கர் பாயிண்ட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுட்டு அந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஆங்கர் பாயிண்ட்டை அந்த கார்னருக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த கார்னர் டிப்பில் மூவ் பண்ணுங்கள். இப்போது அதுதான் நம்மளோட ஆங்கர் பாயிண்ட். அந்த டிப்பை வச்சு அந்த ரொட்டேஷன் இப்போ எனேபிள் ஆகும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் இருந்துச்சு. ஸோ அதனால் மொத்தமாக ரொட்டேட் ஆச்சு. இப்போ அந்த டிப்பு அந்த கார்னரில் இருக்கனால ராக்கெட் வந்து அந்த டிப்பில் இருந்து அந்த ஆங்கரிங்கை செட் பண்ணி ரொட்டேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரியலிஸ்டிக்காக இப்போ அந்த ராக்கெட் இருக்குது ஓரளவுக்கு. அந்த டிப்பில் இருந்து நமக்கு மூவ் ஆகுறதுனால ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல் வச்சுக்கலாம், ஆஃப் வச்சுக்கலாம். உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த இதை. ஓகேயா, நான் வந்து தேர்ட் பார்ட்டியில் வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ரன்னிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் அவுட்டரில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை நம்ம செட் பண்ணிக்கலாம் பொசிஷனில் இருந்து. நீங்கள் இந்த கார்னர் ஃப்ரேம்ஸ் வந்து 0வில் செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 0 கொண்டு போயிட்டு அந்த பொசிஷன் பக்கத்தில் ஒரு ஸ்டாப் வாட்ச் ஐக்கான் இருக்குல்ல, ஒரு கிளாக் மாதிரி ஸ்டாப் வாட்ச் மாதிரி, அதை ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு ஒரு 30 ஃப்ரேம்ஸ் மூவ் பண்ணி அந்த ராக்கெட்டை நீங்கள் ஃப்ரண்டில் கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் 30 ஃப்ரேம்ஸ் போங்க, அதை கீழே கொண்டு வாங்க. நான் சும்மா ஒரு ரஃபாக தான் உங்களுக்கு ஐடியா தரேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ தான் ஃபுல்லாகவே. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி உங்களோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் 2020 வெர்ஷன் தான். 23லாம் இருக்குது. நீங்கள் இது எல்லாத்துலேயும் இதே மெத்தட் தான், ஒன்றும் சேஞ்சஸ்லாம் பெருசாக வராது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணுறோம் சும்மா. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த ராக்கெட் மேலே இருந்து கீழே வந்து கீழே இருந்து மேலே போய் அதுக்கப்புறம் கீழே போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த கர்வ் பெண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ அதில் ஒரு ஸ்டாப் இருக்கும் எப்போவுமே. அந்த ஒவ்வொரு எண்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் சின்ன சின்ன டாட்டாக ஒவ்வொரு இது இருக்குல்ல, அதில் நீங்கள் வந்து இந்த கர்வை பெண்ட் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணியும் அது வந்து இதாகலை அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ ஆப்ஷன் நீங்கள் வந்து ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஓரளவுக்கு ராக்கெட்டு தான் இருக்குது. நான் அதே மாதிரி எல்லாத்தையும் ஒரு 30 ஃப்ரேம்ஸில் வந்து மூவ் பண்ணி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ராக்கெட் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் சுற்றுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, லாஸ்ட் ஃப்ரேமில் உங்களோட ராக்கெட் வந்து அந்த பேப்பர் ராக்கெட் வந்து வெளியே போகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அவுட்டரில் உங்களோட ஸ்க்ரீன் ஃப்ரேமை விட்டு வெளியே அவுட்டரில் போகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த அவுட்டர்லேருந்து இந்த அவுட்டர்லேருந்து வெளியே போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். சாரி.
ஓகே. இப்போ பக்காவா செட் ஆயிருச்சு. இப்போ நான் வந்து நான் 10 செகண்ட்ஸுக்கு எடுத்திருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வால்பேப்பர் அட்ஜஸ்ட் ஆகாமல் இருக்குன்னா அந்த லாக் பிரச்சனை இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு வந்து இங்கேயும் மூவ் ஆகாது, லாக் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம் அதில். இப்போ இந்த ராக்கெட் வந்து எனக்கு வந்து நேச்சுரலாகவே இல்லை. ஸோ நான் ஆட்டோ ஓரியன்ட் கொடுத்துக்கிறேன். ஆட்டோ ஓரியன்ட் கொடுத்த பிறகு ஒரு சேஞ்ச் நடக்கும், நீங்கள் அதை பாருங்கள். ஆட்டோ ஓரியன்ட் கொடுத்தப்புறம் அந்த ராக்கெட் வந்து அந்த ஆங்கரிங் பாயிண்ட்டை வந்து மூவ் ஆகி போகும். நீங்கள் அதை கிளியராக நோட் பண்ணிங்கன்னா தெரியும். தெரியுதா? ஃபஸ்ட்டு சும்மா அந்த ராக்கெட் ஸ்ட்ரெயிட் அப்படி போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மேஜிக் வந்து நீங்கள் வந்து அந்த ஆட்டோ ஓரியன்ட் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா அந்த மேஜிக் ஆங்கரிங் பாயிண்ட்ல வந்து மூவிங் மேஜிக் நடக்கும். இப்போ நம்மளோட ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா ரியலாகவே அப்படி மேலேருந்து கீழே போய் அந்த மாதிரி அந்த ஃபீல் கொடுக்குது. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கீ ஃப்ரேம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா மேலே போகும்போது ராக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியும், கீழே வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக வர மாதிரியும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஐடியாவை பொறுத்து. நீங்கள் இதை பண்ணி எனக்கு வந்து தெரியப்படுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்குது. அதை நீங்கள் வந்து இது நீங்கள் பண்ணி உங்களோட ஸ்டோரியிலையோ இல்லை சம்திங் எதுலேயோ போட்டு எனக்கு மென்ஷன் பண்ணி விட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அதை பார்க்குறேன். ஓகேவா? இனி ரெகுலராக வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பண்ணுவேன் நம்புகிறேன். ஓகே, நிறைய வீடியோஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லி தந்த மெத்தட் பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்தால் கூட கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அது பார்த்து கன்ஃபார்ம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நம்ம இதை சேவ் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்டை நீங்கள் வந்து சேவ் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம், இல்லை சேவர்ஸ் கொடுத்து கூட சேவ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் அதை நான் பண்ணல. இப்போது நம்ம அதை பண்ணிட்டோம், ராக்கெட் எல்லாம் பக்காவாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோ ரெண்டரிங் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எப்படி ரெண்டரிங் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் அதை இப்போ கிளியராக சொல்லி தரேன். காம்போசிஷன் போனீங்கன்னா ஆட் டு ரெண்டர் கியூன்னு இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டரிங் ஆப்ஷன் என்னபிள் ஆகும். அதில் வந்து பெஸ்ட் செட்டிங் இருக்கும். அது எல்லாமே உங்களோட கீ ஃப்ரேம்ஸ் நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும். நான் 30 ஃப்ரேம்ஸும் கொடுத்தேன். அதெல்லாம் ஓகே கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்னஸில் குயிக் டைம் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நம்மளோட விண்டோஸில் வந்து ஏஇஎஃப் தான் இருக்கும். ஏஇஎஃப் வந்து நீங்கள் ரெண்டரிங் பண்ணிங்கன்னா 4 ஜிபி 5 ஜிபிக்கு அந்த வீடியோ குவாலிட்டி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் எடுத்துக்கும். நீங்கள் அது குயிக் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரியல் இது கம்போஸ் ஆகும். இந்த காம்போசிஷன் ஒன்றில் வந்து அது எதுக்குன்னா உங்களோட காம்போசிஷன் நேம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்போது எந்த இதில் நான் சேவ் பண்ண போகிறேன், இந்த ஃபோல்ட்ரு ஹார்ட் டிஸ்க் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு அந்த ரெண்டரிங்கை எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான், அந்த வீடியோ ரெண்டரிங் ஆகிரும். நீங்கள் ரெண்டரிங் ஆகி முடிக்கும்போது லாஸ்ட் எண்டிங்கில் ஒரு பீப் சவுண்ட் இருக்கும். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட வீடியோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம். எம்ஓவி ஃபைலாட்டு இது வந்து ரெண்டரிங் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் இதை ரெண்டர் பண்ணியாச்சு. இந்த செட்டிங்ஸ் நீங்கள் வந்து மாற்றிக்கணும். ஃபைல்ஸ் ப்ரிஃபரன்ஸில் இருக்கும். இது எதுனா டிஃபால்ட் ஸ்பிரிச்சுவல் கன்வெர்ட்டர் டு லீனியர்னு இருக்குல்ல, இது வந்து உங்களோட ஆஃப்டர் எனேபிளாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பண்ண அனிமேஷன் உங்களால் பண்ண முடியாது. இது ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னென்னா நம்மளோட அனிமேஷன் நம்ம கவர் பெண்ட் பண்ணுவோம்ல, பெண்ட் பண்ணாமல் அந்த லைன் எல்லாமே லீனியராக மட்டுமே தான் பண்ண மாதிரி இருக்கும்.